இப்போ சென்னையில ரெண்டே பேருக்கு நடுவுல தான் போட்டி. ஒன்னு இஎம்ஐ, இன்னொன்னு ரெண்ட். வாடகை பணத்தை இஎம்ஐயா கட்டுங்க, சொந்த வீடு வாங்குங்க. ஸ்டெப்ஸ்டோன் விராம் ஃபேஸ் 2 லக்ஸரி 2 BHK அபார்ட்மெண்ட்ஸ் 79 lakhs. போரூர் காட்டுப்பாக்கம் ரெண்டட் ஹவுஸ்னா உங்க ரெண்ட் அவங்க அசர்ட். ஓன் ஹவுஸ்னா உங்க இஎம்ஐ உங்க அசர்ட். For bookings call 8682089820. அண்ணாமலை கூட்டிய கூட்டம் பெருங்கூட்டம். இந்த கூட்டத்தினால் ஒரு கேள்விக்கு பதில் கிடைத்திருக்கு. இந்த கூட்டம் எதை காட்டுறதுன்னா, அண்ணாமலைக்கு என்று ஒரு தனி ரசிகர்கள் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில். அவர்கள் எந்த கட்சியும் சேராதவர்கள். பாஜகலேருந்து ஒரு 10 லட்சம் பேர் வருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. பாஜக யாருமே வரும். இந்த கூட்டம் தானா சேர்ந்த கூட்டம், கட்சி சார்பற்ற கூட்டம், அண்ணாமலைக்காக வந்த கூட்டம். தமிழ்நாட்டு அரசியல் மாறி வருகிறது. திராவிட கட்சிகளின் கையிலிருந்து ஜென்சி கையில போயிட்டு ஆட்சிக்கு யார் காரணம்? இளைஞர்கள். ஜாதி, மதம், இனம், மொழி வேறுபாடு எல்லாம் தூக்கி அடிச்சு உடைச்சானுங்க. இனிமே மதம் அரசியல், ஜாதி அரசியல், மொழி அரசியல், எதிர்ப்பு அரசியல், இனிமே எதிர்ப்புங்கிறது இனிமே சண்டையே இருக்காது. டெவலப்மெண்ட் பண்ணுப்பா, ஆக்கப்பூர்வமா பண்ணுப்பா, ஏதாவது டெவலப்மெண்ட் பண்ணுப்பா அப்படின்ற ஒரு நோக்கத்துல மக்கள் இருக்கும்போது அது புரிந்து கொண்ட அரசியல்வாதிகள் இருவர், ஒன்று விஜய், ஒன்று அண்ணாமலை. விஜய் பேசுறதே இல்லை. எதுக்கு பேசணுங்கிறாராம், என் செய்கைகள் பேசணுமேங்கிறாராம். 2 இளைஞர்கள் நல்லா செயல்பட்டாங்கன்னா தமிழ்நாடு துளிர்விடும், இழந்த செல்வாக்கை மீட்கும், இழந்த பேரு இழுக்கும். விஜய் போற ரூட்ல அண்ணாமலை போறாரான்னு 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே ரூட்ல போறாங்கன்னு நானும். விஜயும் அண்ணாமலையும் பேசினா என்ன பண்ணுவாங்களா, அண்ணாமலைக்கு நீங்க அதிமுக கவனிச்சிங்க, அதிமுக காலி பண்ணுங்க, டிஎம்கே நான் காலி பண்றேன், 2 பேரும் காலி பண்ண நம்ம 2 பேரும் போட்டி போடலாம். தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய திரு பிரகாஷம் சுவாமி அவர்கள். வணக்கம் சார். வீத லீடர்ஸ் அமைப்பின் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் சமீபத்தில் பொள்ளாச்சியில் ஒரு மாநாடு நடத்தியிருந்தார். பல விஷயங்கள் பேசியிருந்தார். அவர் அடுத்து என்ன ஐடியாவில் இருக்காரு சார், எங்கே நோக்கி போறாரு, எப்போ கட்சி ஆரம்பிப்பாடுறது தான் பொதுவான ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கு. உங்களுடைய கருத்துக்கள் சார். அண்ணாமலை கூட்டிய கூட்டம் பெருங்கூட்டம். இந்த கூட்டத்தினால் ஒரு கேள்விக்கு பதில் கிடைத்திருக்கு. பாஜகவால் அண்ணாமலை வளர்ந்தாரா, அண்ணாமலையால் பாஜக வளர்ந்தாரா? சில பேர் சொன்னாங்க பாஜக வச்சுதாங்க அண்ணாமலை வந்தாருங்க, பாஜக இல்லைன்னா அண்ணாமலை ஒண்ணுமே இல்லை, நாங்க தலைவராக்கிட்டு தான் அவர் முன்னுக்கு வந்தாரு அப்படின்லாம் பேசினாங்க. கருத்து தப்பில்லை. சில பேர் சொன்னாங்க இல்ல 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 அண்ணாமலையால் தான் பாஜக வளர்ந்தது, அண்ணாமலை என்ற மனிதர் தான் பாஜக வளர்த்து விட்டாரு, 2% 18% கொண்டு போனாரு அப்படின்னு 2 விதமான கருத்துக்கள் இருந்து, இந்த கருத்துக்கள் நிரூபிக்கப்படவில்லை. ஏனென்றால் தேர்தலில் கூட்டணி அமைத்து போட்டி போட்டதுனால சுயபாலம் தெரியல. தனியா போட்டி போட்டிருந்தாங்கன்னா பிக்சர் கிடைச்சிருக்கும். பார்லிமெண்டரி தேர்தல் நீ கேட்கலாம், பார்லிமெண்டரி தேர்தல் கூட்டணி அமைச்சு போட்டி போட்டாங்க. பார்லிமெண்ட் தேர்தல் வேற, சட்டசபை தேர்தல் வேற, நம்ம ஊர்ல வித்தியாசப்படுத்துறாங்க. ஸோ இந்த கூட்டம் எதை காட்டுறதுன்னா, அண்ணாமலைக்கென்று ஒரு தனி ரசிகர்கள் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில். அவர்கள் எந்த கட்சியும் சேராதவர்கள். அது முக்கியமான பாயிண்ட். பாஜகலேருந்து ஒரு 10 லட்சம் பேர் வருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. சொன்னாங்க எல்லாரும். பாஜக யாருமே வரல. 1-2 பேர் முன்னாடி கரு நாகராஜன், நளினி ஸ்ரீ அந்த மாதிரி வந்தவங்கள தவிர பெருசா யாரும் வரல. ஏன்னா அண்ணாமலை சொன்னாங்க பாஜக உடைக்கணுங்கிற என் நோக்கம் கிடையாது. பாஜக உடைச்சி என்னோட இளைஞர்களை வச்சே நான் வழி பண்ணுவேன். அங்கிருந்து 1-2 பேர் வந்தா போதும், நிறைய பேர் வர வேண்டாம், அந்த கட்சியை உடைச்சோன்ற கெட்ட பேர் எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. ஸோ இந்த கூட்டம் தானா சேர்ந்த கூட்டம், கட்சி சார்பற்ற கூட்டம், அண்ணாமலைக்காக வந்த கூட்டம். 25,000 பேர் சேர் போட்டாங்க, 50,000 பேர் வந்தாங்க, 1 lakh கூட வந்திருக்கலாம். 20 லட்சம் பேர் சிக்னேச்சர் கேம்பெயின் பண்ணாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய நம்பர்ஸ். இது என்ன காட்டுறதுன்னா, தமிழ்நாட்டு அரசியல் மாறி வருகிறது. திராவிட கட்சிகளின் கையிலிருந்து ஜென்சி கையில போயிடுத்து. முதல் எக்ஸாம்பிள் விஜய். ஆட்சிக்கு யார் காரணம்? இளைஞர்கள். ஜாதி, மதம், இனம், மொழி வேறுபாடு எல்லாம் தூக்கி அடிச்சு உடைச்சானுங்க. 10ஆம் பள்ளித்தனம் தூக்கி அடிச்சு உடைச்சானுங்க. 1,75,00,000 வாக்குகள் வாங்கியிருக்காரு திரு விஜய் அவர்கள். அதுல நீங்க இளைஞர்கள் எடுத்துட்டா முதியவர்களே பல பேர் விஜய்க்கு ஓட்டு போட்டு இல்ல. இளைஞர்களின் அன்பான வேண்டுகோள் முதியவர்கள் போட்டாங்க. அது வேற. தாத்தா போட போறியா இல்லையா, அப்பா போட போறியா இல்லையா, அண்ணா போட போறியா கேட்டு குழந்தைகள். அது தப்போ ரைட்டு, அது வேற விஷயம். அதுக்குள்ள போறது. ஸோ இளைஞர்கள் 18 முதல் 30 வயது வரை 60% மக்கள்
18லேருந்து 30-35 வயசு வரைக்கும் விஜய்க்கு போட்டிருக்காங்க. அது எல்லா ஜாதி மதம் இனம் சேர்ந்து. ஸோ அண்ணாமலை பார்த்தாரு, தமிழகம் புதிய பாதையில் போக தொடங்கிவிட்டது. இனிமே மதம் அரசியல், ஜாதி அரசியல், மொழி அரசியல், எதிர்ப்பு அரசியல். அண்ணாமலை யாராவது திட்டினாரா பார்த்தீங்களா அந்த மீட்டிங்ல? அதான் சார் முக்கியமான விஷயமா பார்க்கணும். திட்டல. இனிமே எதிர்ப்புங்கிறது இனிமே சண்டையே இருக்காது. லாவணி சண்டை இருக்காது. ஒரு காலத்துல வெற்றி கொண்டான் பேசுற மாதிரிலாம் இனிமே பேச்சு இருக்காது. ஜனங்களுக்கு வெறுத்து போச்சு. இந்த சண்டையே வேணான்றாங்க. மக்கள் சொன்னாங்க, எப்பா போதும்பா, நிறுத்துப்பா உங்க சண்டையை, டெவலப்மெண்ட் பண்ணுப்பா, ஆக்கப்பூர்வமா பண்ணுப்பா, ஏதாவது டெவலப்மெண்ட் பண்ணுப்பா அப்படின்ற ஒரு நோக்கத்துல மக்கள் இருக்கும்போது அது புரிந்து கொண்ட அரசியல்வாதிகள் இருவர், ஒன்னு விஜய், ஒன்னு அண்ணாமலை. மற்றவங்களாம் புரிஞ்சுக்கல. இனிமேதான் புரிஞ்சுக்க போறாங்க. டக்குன்னு புரிஞ்சது விஜய், அடுத்து புரிஞ்சு அண்ணாமலை. புரிஞ்சு என்ன பண்ணாரு, அவங்களுக்கு வேணுங்கிற மாதிரி அரசியலை கொண்டு போறாரு. தட் இஸ் இத்தனை நாளா என்ன பண்ணிருந்தாங்க, திராவிட கட்சிகள் இந்தி எதிர்ப்பு, நீட் எதிர்ப்பு, காவேரி, அப்புறம் எய்ம்ஸ், செங்கல், இப்படின்னு ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி எதுக்கு எடுத்தாலும் மோடி, முதுகுவலி வந்தா மோடி, கை வலி வந்தா மோடி, கால் வலி வந்தா மோடி, நடக்க முடியாம போனா மோடி, டயபிட்டிக் வந்தா மோடின்ற மாதிரி பண்ணாங்க. அதெல்லாம் உடைச்சார். பிளேம் கேமே பண்ணிட்டு பிளேம் கேமே வேணாம், கன்ஸ்ட்ரக்டிவ். விஜய் பேசுறதே இல்லை. நல்லது, எதுக்கு பேசணுங்கிறாராம், என் செய்கைகள் பேசணுமேங்கிறாராம். மை ஆக்ஷன் வில் ஸ்பீக்ங்கிறாராம். முதலமைச்சர்னா எதுக்கு எடுத்தாலும் அறிக்கை உண்டுமாயா? அவரை திட்டி டெய்லி காலங்காலத்தில் இருந்தா ஸ்டாலினை திட்டு, திருமா திட்டு, ராம்தாஸ் திட்டு, நயினாரை திட்டு, அண்ணாமலை திட்டு. எதுக்கு? ஒய்? நான் என் வேலையை பண்ணதை ஜனங்க திட்டுறதுக்காக என்ன ஓட்டு போட்டாங்க? விஜய் கேட்டாராம், திட்டுறதுக்காக ஓட்டு போட்டாங்க, நல்லது பண்ண ஓட்டு போட்டாங்கப்பா. நல்லது பண்ணிட்டு போறப்பா, விடுங்கப்பா. என்ன ஸ்டேட்மெண்ட் நீங்க என்ன பேசிக்கணும். அதை வரைஞ்சினாவோ புஷி ஆனந்தோ வெங்கட்ரமன் நீங்க என்ன பேசிக்கோ, நான் அதில் ஏன்னா விட்டுருங்க, நான் இந்த வரல. அந்த ஆங்கிள் அண்ணாமலை போக ஆரம்பிச்சாரு. அதனாலதான் சொன்னாங்க, பாஜக திட்டினாதான் உங்களுக்கு சந்தோஷமா அப்படின்னு மாதிரி கிண்டல் பண்ணிருக்காரு. ஸோ தமிழகம் ஒரு டெவலப்மெண்டல் பாதையில் போகிறதால கண்டிப்பா போகுது. 2 இளைஞர்கள், விஜய் இளைஞர் தான், அண்ணாமலை இளைஞர் தான். இளைஞர்கள் கைகளில் தமிழ்நாடு நல்ல பலமா இருக்கிறதான்னா, இந்த 2 இளைஞர்கள் நல்லா செயல்பட்டாங்கன்னா தமிழ்நாடு துளிர்விடும். இழந்த செல்வாக்கை மீட்கும், இழந்த பேரிழக்கும் மீட்கும், நல்லது நடக்கும். அதனால இது இந்த கட்சி சார்பில் சொல்றேன், 2 பேருமே இளைஞர்கள், 2 பேருமே நல்லது பண்ணணும்னு எண்ணத்திருக்காங்க. ஸோ நம்ம டைம், இப்போ விஜய் என்ன சொன்னாரு, அண்ணாமலை டைம் கொடுத்து பாருங்க, விஜய் சார் சிஎம் சார்னு சொல்லுங்க. முன்னாடி விஜய் எதிர்க்கல, அமைச்சர்களுக்கு நம்ம தான் தூக்கி விடணும்னு சொல்றாரு. என்ன எதிர்பார்த்தாங்க, இந்த மீட்டிங்ல அண்ணாமலை போட்டு மோடி, அமித்ஷாவை திட்டுவாரு, நயினாரை திட்டுவாரு, தமிழிசை திட்டுவாரு, விஜயை திட்டுவாரு, எல்லாம் திட்டுவாங்க. இவங்க பழப்புல மனு வந்துச்சு, யாரையுமே திட்டல அவரு. அண்ணாமலை எதுக்கு திட்டுங்கிறார் அண்ணாமலை? நான் என்னோட இயக்கத்தை, இப்ப கட்சி கூட இல்லை, இயக்கம் தான் அது. நல்லது பண்ணுன்ற நோக்கத்துல வந்திருக்காரு அண்ணாமலை. போதை கலாச்சாரத்தை முதல்ல சொன்னாராம், ஃபர்ஸ்ட் போதையை ஒழிக்கணியா, அப்புறம் கட்சி ஆரம்பிக்கிறேன், எம்எல்ஏ ஆறேன், எம்பி ஆறேன், 32 31 தேர்தல், 29 எல்லாம் அப்புறம் வச்சு. தமிழ்நாட்டை உருப்பிடணும்னா போதையை ஒழிக்கணும். கெடுத்து குட்டிச்சவர் பண்ணிட்டாங்க. சாராயமாவது ஒரு பக்கம் சேர்த்துக்கலாம், போதை நாசமாயிடுச்சு. ட்ரக்ஸ் குழந்தைகளை அப்படியே வாழ்க்கையை அழிச்சிருச்சு. நடுத்தருக்கு வந்துட்டாங்க ஒரு குடும்பமே, பல குடும்பங்கள் தட்டில் பண்ணிக்கிட்டு. இந்த மாதிரி ஒரு சோசியல் பிரஜை எத்தனை அரசியல்வாதிக்கு இருக்கு? நமக்கு சில்லற வருதா, கட்டிங் வருதா, கலெக்ஷன் வருதா அப்படின்னு போற ஆட்கள் தான் இருக்காங்க. இவரு அப்படி பண்ணாம முதல்ல சமூகத்தை திருத்தணும், கெட்டதை எடுக்கணும், அப்புறம் தேர்தலை பத்தி பேசலாம் அப்படிங்கிற நோக்கத்தை போறதுனால இவர் ஒரு படி உயர்ந்துட்டாருன்னா உயர்ந்து நிற்கிறார். அவர் இவங்க மற்றவங்க போட்ட கணக்கெல்லாம் உடச்சிட்டாரு. திட்டுவாரு, மோடி திட்டுவாரு, பிஜேபி திட்டுவாரு, அந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் பண்ணல. இவங்க எதிர்பார்க்காத மேட்டரை பேசிட்டு கரெக்டாக டீசெண்டாக பேசிட்டு போயிட்டார். விஜய் போற ரூட்ல அண்ணாமலை போறாரான்னு 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே ரூட்ல போறாங்கன்னு நான் நம்புறேன். எப்படி சார் ஒரே ரூட்? உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு டிஃபரன்ஸ்னா நீங்க எதை பாக்குறீங்க 2 தலைவர்களுக்கு? டிஃபரன்ஸ்னு ஒன்றும் பெருசா கிடையாது. 2 பேருக்குமே நல்ல எண்ணங்கள் இருக்கு. விஜய்க்கு நல்ல எண்ணம். விஜய் நீ என்னதான் குறை சொன்னா கூட 2-3 அமைச்சர்கிட்ட பேசியிருந்தேன். ஆனால் ரேஷன்ல கொடுக்க வேண்டிய சமாச்சாரங்கள் மரியாதையை ஒழுங்கா போய் சேரணும். என்னோட மேடை கேட்டேன், என்னம்மா முன்னாடி வாங்கின ரேஷனுக்கு இப்போ வித்தியாசம் இருக்கான்னு. ஐயா முன்னாடி புழு பூச்சிலாம் வருது, இப்போ வெள்ளையா இருக்குதுன்னு. நான் டெஸ்ட் பண்ற இடம் எங்கள் வீட்டு டிரைவர், எங்கள் மெய்டு அங்கே தான் டெஸ்ட் பண்ணுவேன். டெஸ்டிங் கிரவுண்டு. டிரைவரை கேட்பேன், என்ன ஒழுங்காக வருதா, கோதுமைலாம் ஒழுங்காக வருதா? சரியாக வருது சார். பாம் ஆயில் வருது சார். முதல்ல கொடுக்க மாட்டேன் சார், இப்போ கொடுக்குறான் சார். முதல்ல கோதுமை தர மாட்டேன், கொடுக்குறான் சார். வெங்கட்ரமனுக்கு கிரெடிட் போகுது, ஃபுட் மினிஸ்டருக்கு. அந்த மாதிரி விஜய் ஒரு மேட்டர்லையும் மைன்யூட்டாக கவனிக்கிறாராம். அப்புறம் சொன்னாராம், யாராவது இலவச பஸ்ன்னு சொன்னீங்க, யூ வில் see different விஜய். பெண்களுக்கு ஓசி பஸ், இலவச பஸ் சொல்லக்கூடாது, அவங்களுக்கு உரிமையே அது உண்டு. என் கவர்மெண்ட்ல அந்த மாதிரி பேசக்கூடாது, எல்லாருக்கும் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு. ஸோ விஜய் இஸ் கோயிங் இன் த ரைட் டைரக்ஷன். நல்ல கொஞ்சம் தவறுகள் இருக்கு, அது கூட இல்லாமல் எப்படி இருக்கு.
திருத்தினாரு, இப்போ திருத்திட்டு வர்றாரு. அது இப்போ திமுக அதிமுக பணந்துன்னு கொட்டையை போட்ட கட்சிகள் 67 மாற்றி 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 வந்த கட்சி. விஜய் 2 மாதம் கூட ஆகல. இது பேபி ஸ்டெப்ஸ். பேபி ஸ்டெப்ஸ். குழந்தை தவழும்போது கீழே விழுதான் விழும். கீழே விழுந்து அடிப்பாங்களா? அடிக்க மாட்டாங்க, தட்டி கொடுப்பாங்க. அப்புறம் எழுந்து நடந்து ஓடும். ஸோ விஜயும் அண்ணாமலையும் கிட்டத்தட்ட ஒரே நோக்கில் போகிறாங்க. தமிழ்நாட்டின் வருங்கால எதிர்காலங்கள் விஜயும் அண்ணாமலையா வருவாங்கன்னா வாய்ப்புகள் அதிகம். நான் ஓகே சார். இப்போ ஒரு சைடு வந்து திரு விஜய் அவர்களும் அண்ணாமலை அவர்களும் இருக்காங்க. இப்போ மறு சைடு வந்து பார்த்தீங்கன்னா பழைய கட்சிகளான திமுகவும் அதிமுகவும் இருக்காங்க. இவங்க 2 பேரும் மோதுறப்ப மக்கள் அதை எப்படி சார் பார்க்க போறாங்க? விஜயும் அண்ணாமலையும் பேசினா என்ன பண்ணுவாங்கன்னா, விஜய் சொல்லுவாராம் அண்ணாமலைகிட்ட, அண்ணாமலைஜி நீங்கள் அதிமுக கவனிச்சிங்க, அதிமுக காலி பண்ணுங்க, டிஎம்கே நான் காலி பண்ணுறேன், 2 பேரும் காலி பண்ண நம்ம 2 பேரும் போட்டி போடலாம். ஏன்னா திமுக எதிர்ப்பு என்பதில் தாவேக்கா கரெக்டாக இருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலைக்கும் அதிமுக என்றைக்குமே ஆகாது. எடப்பாடிக்கு ஒரு வந்து ஈகோ கிளாஷ் ஆகுது. அது ஏடிஎம்கேல உடைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் திராவிட கட்சிகளுக்கு இனிமேல் தமிழ்நாட்டில் பெரிய எதிர்காலம் இருக்குமானா இருக்காது. ஒரு தீக்கா மாதிரி லெவலில் வந்துடும். ஏன்னா 10ஆம் பத்திரித்தனமான எண்ணங்கள், இந்தி எதிர்ப்பு, நீட் எதிர்ப்பு, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இப்போ இருக்கிற ஜனங்கள்லாம் டெவலப்மெண்ட்ன்றான், ஆக்டிவிட்டி வேணுன்றான், ரோடு வேணுங்கிறான். அதான் ஒரு எம்எல்ஏ சொன்னார், சோழிங்கநல்லூரில் யாரோ ஒரு ஆள்கிட்ட போய் 2000 லஞ்சம் கொடுத்தாங்களாம் ஓட்டுக்கு. அதனால அந்த பட்டம் 3 லட்சம் ஆச்சு. நான் 2 லட்ச ரூபா வாங்கலண்ணா மாதம், எனக்கு 2000 கொடுக்குற பார்த்துப்பேன், ஒழுங்காக ரோடை போடு, உனக்கு ஓட்டு போடுறேன், நீ ரோடை போடு, குப்பையெல்லாம் எடு. அதை ஆடி போட்டாரான். என்ன ஜனங்க மைண்டு, பணத்தை மூஞ்சில் அடிக்கிறான்னு. அதுதான் ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதன்ற மாதிரி ஜனங்களோட ஆட்டிடியூட் இப்போ வந்து லஞ்சம், லாவண்யம், பணம், அரசியல்வாதிகள் விரும்புறது. வில்லேஜில் இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஒரு ஸ்லம்ல இருக்கலாம், வில்லேஜில் இருக்கலாம், ஏழைப்பட்டவங்க அவங்களும் அவங்க பணம் வாங்க தப்பு சொல்ல மாட்டேன் நான். ஆனால் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா பணம் வாங்கி போட்டு போடுறதுங்கிறது இந்த தேர்தல் இல்லை. ஏன்னா விஜய் பணம் கொடுத்து ஜெயித்தவர் இல்லை. பணம் கொடுக்காத விஜய் ஜெயிக்க வச்சாங்கன்னா அப்போ பணம் கொடுத்தவங்களுக்கெல்லாம் நாம தானே போட்டிருக்காங்க. இவங்க திமுக அதிமுக வாங்க பணத்தை வாங்கி விஜய் போட்டாங்களா இல்லையா? சிரிப்பு என்னன்னா சார், திராவிட கட்சிகள் காசு கொடுத்தாங்களே சார் எலெக்ஷனுக்கு, அதை வாங்கிட்டு தான் இளைஞர்கள் பல பேர் அந்த விஜயோட காஸ்டியூம் இருக்குல்ல சார், ஒயிட் அண்ட் காக்கி, அதை போட்டுட்டு வந்து எலெக்ஷன் விஜய்க்கே ஓட்டு போடுங்க. என்ன தெரியும் போச்சு, பணத்துக்கு மயங்காதவர்கள் தமிழ்நாட்டு பெரும்பான்மையினர், எல்லாரும் சொல்ல மாட்டோம், பெரும்பான்மையினர் பணத்துக்கு. இது வரவேற்க தகுந்த விஷயம். திருமங்கலம் ஃபார்முலான்னு இந்தியா உலக அளவில் புகழ்பெற்ற தமிழ்நாடு இப்ப திருமங்கலம் ஃபார்முலாலேருந்து வெளியில வந்து பணத்துக்கு அடிமை இல்லை, எங்களுக்கு நல்ல ஆட்சி வேணும், எங்க குழந்தைங்க நல்லா இருக்கணும், விஜய் நல்ல முதலமைச்சராக இருப்பாரு, விஜய் அங்கிள் நல்ல கவர்மெண்ட் ரன் பண்ணுவாரு அப்படின்ற நம்பிக்கை வந்திருக்குன்னா அது பணத்தால வரல, அது எதிர்பார்ப்பினால வந்து. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, திராவிட கட்சிகள் has lost its relevance, அதோட வீரியத்தை இழந்து போச்சு. அதுக்கு திமுக அதிமுக இருக்காதுன்னு நான் சொல்ல மாட்டேன், இருக்கும், இல்லாம போகாது. பட் சென்ட்ரல் ஸ்டேஜ் அண்ணாமலை அண்ட் விஜய் தான் பிடிச்சிப்பாரு. 2வது இடத்துல தான் திமுக அதிமுக வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. இவங்க 2 பேர் தவிர்த்து அதிமுக சிலசிலா உடஞ்சிட்டு வருது. திமுக தன்னை சுய பரிசோதனை பண்ணி கொஞ்சம் குடும்ப அரசியலை தள்ளி வச்சு, லஞ்ச லாவணியத்தை தள்ளி வச்சு, திமுக தன்னை வருத்தப்படுறான். சார் நான் ஏன் சார் கஷ்டப்படணும், அவன் 10 குடும்பத்திலேயே 10,000 கோடி, 10 லட்சம் கோடி, 10 கோடி 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 அந்த உலகத்தில் இருக்கிற 197 நாடுகளில் பிளான் வாங்கி போட்டீங்க. நான் எங்களை செலவு பண்ணுன்னு சொல்கிறீங்க, நாங்கள் சம்பாதிக்க விட்டீங்கன்னா பங்கு கேட்குறீங்க. நான் 1 லட்சம் சம்பாதிச்சா 50,000 லஞ்சம் நீங்கள் வாங்கிட்டு போகிறீங்க. நான் எப்படி தேர்தலில் நீயே செலவு பண்ணுன்னா எப்படி செலவு, நீங்கள் வந்து பணத்தை இறக்காமல் நீங்கள் செலவு பண்ண வைக்கிறீங்க அப்படின்னு திமுக தொண்டை வருத்தப்படுறோம். ஸோ திமுக தொண்டர்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி இருக்கான அதிருப்தி இருக்கு. அந்த குடும்பமே இருக்குது சார், எங்களெல்லாம் வர விட மாட்டேறாங்க சார் அப்படின்ற அதிருப்தியும் வந்துடுது. குடும்பத்தை ஒதுக்கி வைத்து குடும்ப கட்சின்ற பேர் இல்லாமல் ராஜா போடுற ஆட்கள், இல்லை டிகே இளங்கோவன், திருச்சி சிவா, அந்த மாதிரி ஆட்கள் போட்டு இளைஞர்களை வச்சு பாதுகாப்பு துறைமுறைகள்லாம் ஓரம் கட்டிட்டு வச்சு கட்சியை நடத்துனீங்கன்னா ஓரளவு கட்சி வளரும். இல்லை திருப்பி உதயநிதி, இன்ப நிதின்னு போனீங்கன்னா கட்சி மறுபடியும் பழைய பேக் ட்ராக்கு போயிடும். ஏன்னா ஜனங்களுக்கு பிடிக்காத மேட்டர் நீங்கள் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சு போச்சு. ஸ்டாலினியே தோக்கடித்த குளத்தூரில் அடுத்த செப்பாக்கில் உதயநிதியை தோக்கடிக்க மாட்டாரான்னு என்ன கேரண்டி சார்? இந்த எலெக்ஷன்லேயே இவரும் 7000 ஓட்டில் தான் சார் ஜெயிச்சார், தப்பிச்சாம் படிச்சான்னு வந்தார். அதனால அரசியல் கட்சிகள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள், குறிப்பாக திமுக அதிமுக இந்த தேர்தலில் அதிகமான பாடங்கள் கற்றுக்கொள்ளும்.
விஜய் அவர்களும் அண்ணாமலை அவர்களும் ஒரே ரூட்ல தான் பயணிச்சிட்டு இருக்காங்க நீங்க. ஸோ 2 பேருக்குமே ஒரு தொண்டர் பலம் இருக்கு இப்ப. இப்ப இவங்க 2 பேரோட எதிர்பார்ப்பு என்னவா இருக்கும் சார்? திமுக, அதிமுக தொண்டர்கள் மாதிரி ஒரு விஷயத்துக்கு வந்து ஆசைப்பட்டு வரமாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்ல எனக்கு என்னமோ எதிர்காலம் எப்படி போகும்னா ஒரு 5-10 வருஷத்துல விஜய் வர்சஸ் அண்ணாமலை அப்படின்னு தான் போகும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் முதல்ல சொன்ன திமுக அதிமுக இப்போ அதிமுக கரைஞ்சி 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 பாதி தாவேக்கட்ட வந்துருச்சு. ஒரு கால் நாளைக்கு பின் பின் ஒரு 2 ஆண்டுகள் கழிந்து திமுக அதிமுக ஒன்னா சேர்ந்தாலும் வாய்ப்பு இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. கரைஞ்சி போன அதிமுகவும் கரைந்து கொண்டிருக்கிற திமுகவும் நம்ம என்னத்துக்கு ஒரு கலைஞரும் ஜெயலலிதா இருந்தால் அது வேற விஷயம், எம்ஜிஆர் இருந்தால் வேற விஷயம், எல்லாம் மறைஞ்சிட்டாங்க. தலைவர்லாம் இல்லை, இப்போ தொண்டர்களும் இல்லை, தலைவர்களும் இல்லை, பெரிய இல்லை, ஆளுமைகள்லாம் இல்லை. சரி என்னத்துக்கு தனி கொடுத்தனம் பண்ணோம், ஒன்றா சேர்ந்துருக்கலாமே, நீங்கள் தலைவர் நான் பொதுச் செயலர். ஏன்னா அப்படி சேர்ந்தாலா அதுக்கு சேர்றதுக்கு உண்டான ஏற்பாடுகள் 3 மாதத்துக்கு முன்னே நடந்தது. அதிமுக சேர்ந்து அமைச்சரவை அமைக்கலாம்னு பிளான் பண்ணாங்க. அவருக்கு திரும்ப ஒத்துக்கினார், அவரை முதலமைச்சராக்கலாம். அப்புறம் ஏதோ ஒரு காரணத்தை விட்டு போச்சு. பிஜு பட்நாயக் பிளான் பண்ணார், அப்போ ஒரிசா முதல்வர். அப்படிப்பட்ட ஒரு திமுக அதிமுக ஒன்றை சேர்ந்தா வாய்ப்பு இருக்கு. அப்போ 3 அணியா பிரியும், விஜய், அண்ணாமலை, திமுக அதிமுக கூட்டு திராவிட கட்சிகள் எல்லாம் சேர்ந்து, மீதி கட்சிகள்லாம் irrelevant போயிடும். ஸோ போட்டின்னு வரும்பொழுது திமுக அதிமுக ஒன்று சேர்ந்தால் ஓரளவுக்கு போட்டி கொடுக்க முடியும். ரெண்டுக்கும் கொடுக்க 3 அணியா பிரியும். அப்போ பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ் அண்ணாமலைக்கோ விஜய்க்கு தான் அட்வான்டேஜ். ஏன்னா திமுக என்பது ஓட்டை பிரிக்கக்கூடிய சக்தி. ஓட்டை பிரிச்சதுன்னா யாராவது ஒருத்தர் ஜெயிப்பார். இவங்க விஜயும் அண்ணாமலை அந்த கால்குலேஷன் போறாங்க. அவங்க ரொம்ப கிளவரா போறாங்க, 2 பேருமே கிளவரா போறாங்க. 2 பேருமே தமிழகத்துக்கு நல்லது பண்ணுங்கிற எண்ணத்துல இருக்காங்க. அதை வாழ்த்தி வரவேற்கிறதுல எந்த விதமான மனமாச்சரியம் இருக்கிறது தெரியல. திமுக என்பது அதிமுக என்பது விலக்கி வைக்க வேண்டிய ஒரு சக்தி. போதும், இருந்தாச்சு, வர சொல்ல 50 வருஷம் இருந்தாச்சு, கொஞ்சம் 10 வருஷம் ஓய்விடுங்க, கொஞ்சம் சுயபரிசோதனை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லஞ்சம் லாவணியம் ஊழல்கள் எல்லாம் 2 ஊழல் தான், ரெண்டும் இது சளைச்சவங்க 2 ஊழல் தான். ஊழல்லாம் குறைச்சிட்டு கொஞ்சம் பணம் மக்கள் கொடுத்து ஏழைகளுக்கு பண்ணி 10 வருஷம் பதவி இல்லாமல் இருங்க. பதவி இல்லாமல் இருந்து கஷ்டப்பட்டால் தான் உங்களுக்கு பதவி சுகம் தெரியும். அடுத்து பதவிக்கு வந்து தமிழ்நாட்டை நாசம் பண்ணிட்டீங்க. இப்போ சுயபரிசோதனை பண்ணிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு மக்கள் சொல்லியிருக்கதான் இந்த தேர்தலோட பாடங்கள் கற்றுக் கொடுக்கப்பட்ட. நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி. நன்றி, வணக்கம்.